அட்டகாசமான வணக்கம் நண்பர்களே. ஆக்சுவலி வெனிசுலா நாட்டுல பணம் எல்லாம் கீழேயே கிடக்குதுங்களாம். சரிங்களா, ஒரு குப்பை தொட்டிலே ஆகட்டும் கீழே ஆகட்டும், ஏன் அந்த நாட்டுல வந்து ஹைப்பர் இன்ஃப்ளெக்ஷன் வந்திருக்கு. சரிங்களா, ஃபர்ஸ்ட் இன்ஃப்ளெக்ஷன்னா என்னன்னு தெரியணும். இப்போ நார்மலா ஒரு தக்காளி விற்குதுன்னு வச்சுக்கோங்களேன், டிவில நியூஸ்ல எல்லாம் வரும் பாத்தீங்களா, வரலாறு காணாத விலை ஏற்றம்னு சொல்லிட்டு ஒரு தக்காளியோட ரேட்டு ஒரு 250 ரூபாய் வரைக்கும் வித்த காலம்லாம் உண்டு. ஓகேங்களா, அப்ப என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அதோட விளைச்சல் கம்மியாகும் போது ரேட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா, அதுவே டீஇன்ஃப்ளெக்ஷன்னா என்ன ஆகும் அப்படின்னா, தக்காளி வந்து விளைச்சல் அதிகமா இருக்கனால அதோட ரேட்டு ரொம்ப கம்மியா இருக்கும். 1 ரூபாய் 2 ரூபாய்க்கு தக்காளியும் விற்க ஆரம்பிக்குது. ஓகேங்களா, இததான் இன்ஃப்ளெக்ஷன் டீஇன்ஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க. இதுவே ஹைப்பர் இன்ஃப்ளெக்ஷன் அப்படின்னா என்னன்னா, ஒரு நாடு அளவுக்கு அதிகமா பணத்தை அச்சடிச்சிட்டாலோ இல்ல ஒரு நாடு அளவுக்கு அதிகமா கடன் வாங்கிட்டாலோ அது வந்து ஹைப்பர் இன்ஃப்ளெக்ஷன்ல வரும். ஓகேங்களா, இப்ப அளவுக்கு அதிகமா பணத்தை அடிச்சிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும், உங்களுக்கு எல்லாத்துக்கிட்டையும் ஒரு லட்சம் ஒரு இருக்க மக்கள் கிட்ட எல்லாமே கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது எந்த மக்களும் அந்த இடத்துல வேலை பார்க்க மாட்டாங்க. ஓகேங்களா, அதுவே இப்போ ஒரு பால் கடைக்காரு பால் இருக்கு, ஓகே எல்லாத்துக்கிட்டையும் பணம் இருக்கு, நம்ம பால் மட்டும் கொடுத்து சம்பாரிச்சுக்கலாம்னு ஒரு பர்சன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 பாக்கெட் பாலோட ரேட்டு இன்க்ரீஸ் பண்ணி தான் சொல்லுவாரு. ஓகேங்களா, ஒரு 1000 ரூபாய் பாலுன்னு சொன்னா கூட அப்ப எல்லாரும் வேலை செய்யாதனால வாங்க ஆரம்பிப்பாங்க. வாங்கினாலும் இவருக்கு ஒரு 10 பாக்கெட் வித்தாலும் 10,000 ரூபாய் கிடைச்சிருக்கும். ஆனாலும் அதுவும் நோ யூஸ். ஏன்னா அவங்க அந்த 10,000 வச்சு அவர் வேற என்ன பொருள் வாங்குவாரு? புரியுதுங்களா, மக்கள் வேலை செய்யறதெல்லாம் கம்மியாகும் போது ஆட்டோமேட்டிக்கா அது எவ்வளவுக்கு வித்தாலும் அது பேப்பரா மட்டும்தான் இருக்கும். இதுதான் ஹைப்பர் இன்ஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க. மெயினா வந்து இப்போ இதுவே வேற நாட்டோட நிறைய கடன் வாங்கியிருக்கு அப்படின்னா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்கன்னா, இப்போ அந்த உங்களுக்கு கவர்மெண்ட்ல வேலை பார்ப்பாங்க இல்லையா, கவர்மெண்டே இதான ரன் ஆயிட்டு இருக்கும். இங்க இருந்து வரி சம்பாதிக்கிறது மூலியமா தான் கவர்மெண்ட் ரன் ஆயிட்டு இருக்கும். ஒரு இபி பில்லோ ரோட்டா எதுனாலும் சரிங்களா. பட் கவர்மெண்ட் லாஸ்ல இருக்கும்போது அங்க ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸ்க்கு இன்கம் சரியா கொடுக்க முடியாது. ஓகேங்களா, ஒர்க்கர்ஸ்க்கு இன்கம் கொடுக்கலன்னா வரி வசூல் கரெக்டா நடக்காது. வரி வசூல் கரெக்டா நடக்காதும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், வேலை செய்யறவங்களை கம்மியாகும், கவர்மெண்ட் லாஸ்ல போக ஆரம்பிக்கும், மற்ற நாட்டுல இருந்து கடன் வாங்குறது அதிகமாகுறதும் ஹைப்பர் இன்ஃப்ளெக்ஷன்ல தான் வரும். ஓகேங்களா, இது மேஜரா இதை தெரிஞ்சுக்கோங்க. இதை வச்சு ஏஐ எப்படி வரப்போகுதுன்னு சொல்றேன். ஏஐ பொறுத்த வரைக்கும் நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. நீங்க மொபைல் எப்படி யூஸ் பண்றீங்களோ அதை பொறுத்துதான். அதனாலதான் எலான் மஸ்க் அவர் சொன்ன விஷயம், பிசினஸ் பண்ற எல்லாரும் சரி இல்ல இந்தியன் பீப்புள் எல்லாரும் சரி ஒரு கிரியேட்டரா மாற ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் ரோபோவை உள்ள என்ட்ராக போறாரு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் உள்ள வரப்போகுது. சரிங்களா, உள்ள வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ரோபோஸ் வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது ஓகேங்களா அந்த ஹைப்பர் இன்ஃப்ளெக்ஷனை தடுக்க முடியும். கவர்மெண்ட் எக்ஸ்ட்ரா அச்சடிச்சாலோ எதனா பண்ணாலும் ரோபோஸ் மூலியமா அந்த வேலைகளை சரி செஞ்சுக்க முடியும். அதனாலதான் சொன்னாரு, இந்த 10 வருஷம் கழிச்சு வெல்த்தியா நிறைய பீப்புள் வாழ்வாங்கன்னு சொல்லிட்டு. அந்த வெல்த்தியா வாழ்ற பீப்புள் யாருன்னா கிரியேட் பண்றவங்களா இருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஓன் கிரியேஷன் இருக்கவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வெல்த்தியா வாழ முடியும். அந்த லிஸ்ட்ல நீங்களும் வந்துருங்க. தேங்க்யூ.